அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்து 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி. 9th செமஸ்டர் இன்சூரன்ஸ் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் லக்ஷ்மி நாராயண் சார் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். மிக்க நன்றி. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய நற்புலரி அதிகாலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்று 849வது நாள். இந்த மாதத்திற்கான தலைப்பு தரமே தாரக மந்திரம், தரமே நிரந்தரம் என்பதனை நாம் மையப்பொருளாக எடுத்து இங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் இங்கு தங்களது பயிற்சிகளையும் கருத்துரைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்றைய தினம் எனது கிடைக்கப்பெற்ற இந்த வாய்ப்பை எனக்கு தெரிந்த நல்ல பல கருத்துக்களை உங்களிடம் எடுத்து வழங்க இங்கு காத்திருக்கின்றேன். அந்த வகையில் உங்களை இந்த தளத்தில் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போது நாம் பயிற்சிக்க செல்வோம். தரம் நிரந்தரம். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடிய, பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தரம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தளம் நிரந்தரம் பயிற்சியின் துவக்கத்தில் ருதிராஜ நண்பர் சொன்னது போல, பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும். இது யார எந்த நிறுவனத்தை குறிக்குதுன்னு கேட்டபோது நான் சொன்னேன், இது வந்து செட்டிநாடு சிமெண்ட்னு சொன்னேன். அதை ஒட்டி நிறைய கருத்துக்களை அவர் வழங்கினார். செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாம் எவ்வளவு தரமா உருவாக்கப்பட்டிருக்கும். பர்மா தேக்கு, அது கிராதிகள் எல்லாம் போட்டு உருவாக்கி இன்றும் அவை கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபாரின் விசிட்டர்ஸ்க்கு ஒரு சிறந்த கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்றெல்லாம் அங்கே எடுத்துக் கூறினார். அந்த வரிசையில நான் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை இங்கு நான் தொடர்ந்து பேச இருக்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் சார். தரமே தாரக மந்திரம். குவாலிட்டி இஸ் த கைடிங் பிரின்சிபல். நாம கரெக்டா இருக்குமோ இல்லையோ, மற்றவங்க நம்ம கிட்ட கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனித இயல்பு. அவங்க சரியா நடந்துக்கலன்னுவாங்க. ஆனால் இவர்கள் அவரிடம் சரியாக நடந்து கொண்டிருப்பார்களா என்பதை அவர்கள் யோசித்து பார்ப்பதே இல்லை. அந்த வகையில் குவாலிட்டி என்பது மற்றவர்கள் எதிர்பார்ப்பதில்ல, மற்றவருக்கு நாம் கொடுப்பதே முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை. அதை பல நேரங்களில் இந்த மனிதர்கள் செய்வதில்லை. அதை செய்யாமலேயே மற்றவரிடம் அதை எதிர்பார்ப்பதனால்தான் இன்று பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைந்துள்ளது. பேச்சிலும் சரி, நடத்தையிலும் சரி, நம் அணுகுமுறையிலும் சரி, குவாலிட்டி, அதாவது தரம் என்பது இருந்தால் யாருக்கும் எப்போதும் எந்த பிரச்சனையும் இருப்பதில்லை. ஆனால் அதற்கு மாறாக நடக்கும்போதுதான் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது, உறவு முறைகளில் விரிசல்கள் ஏற்படுகிறது என்பதனை நாம் பார்ப்பது கண்கூடி. தரமே தாரக மந்திரம் அப்படின்னு சொன்னா, தங்களது செயல்களால் தங்களை இன்று வரை பல ஆண்டுகள், 100 ஆண்டுகளை கடந்து, 150 ஆண்டுகளை கடந்து இன்றும் சில தங்களது செயல்களால் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சில நிறுவனங்களை, சில பொருட்களை, சில சேவைகளை பற்றி நான் இங்கு உங்களிடம் சொல்ல விளைகின்றேன். டாடா குழுமம் அவருடைய பொருட்களாகட்டும் சரி, அவருடைய நிர்வாக முறைகளாகட்டும் சரி, தரத்திற்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது டாடா நிறுவனத்தை சொல்லலாம்.
அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எப்போதுமே ஒரு எத்திக்ஸ் கொண்டு செயலாற்றுவார்கள் என்பதனை பல நிறுவனங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய தூண் சாய்ந்து விட்ட நிலையிலும் கூட இன்றும் அது அந்த தரத்தில் அந்த பெயருக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு செயல்களிலும் சரி, ஒவ்வொரு பொருட்களிலும் சரி, அவர்கள் தங்களது தரத்தை மேம்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். டாட்டால ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அவருடைய கனவு நானோ. டாடா நானோ காரு அவர் வந்து ஒரு கார் பயணத்தின் போது அவர் பார்க்கிறாரு. நல்லா அடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது மும்பையின் முக்கிய சாலைகளில். சிக்னல் நிற்கிற ஒரு காரு. பக்கத்திலேயே வந்து ஒரு சராசரி இந்திய குடும்பம் வந்து ஸ்கூட்டர்ல நிக்குது. அந்த ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா முன்னால ஒரு குழந்தை நிக்குது, பின்னால ஒரு மனைவி அமர்ந்திருக்காங்க, அதுக்கு நடுவில் ஒரு குழந்தை உட்கார்ந்திருக்கு. தொப்பையாக நனைந்து கொண்டு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த குழந்தைக்கு குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறார் தான் டாட்டா. அவர் வந்து அலுவலகத்துல வந்து உட்கார்றாரு, யோசிக்கிறாரு. பல நாள் யோசிக்க பிறகு ஏன் நம்ம ஒரு மலிவு விலையில் இந்திய சராசரி மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரை உருவாக்கக்கூடாது. அதன் வெளிப்பாடு நானோ காரு. அது அந்த நானோ கார் திட்டம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் சரி கொடுத்தாரே தவிர அவரால் விலை குறைவாக கொடுக்க முடியல. ஏன்னா 400 மில்லியன் பொழுதுறோம் ஒண்ணுமா இதில் ஏறிட்டே இருக்கக்கூடிய அந்த விலை பணவீக்க விகிதம் பல பொருட்களை விலையேற்றும் மூலப்பொருட்கள் விளையாட்டுறதுனால அவரால் கொடுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சூழலிலும் கூட அதை கொடுத்து நிறைய பேரை மகிழ்வித்தார். இன்றும் நான் சாலைகளில் நானோ காரை பார்க்கிறேன். பயன்படுத்தும் ஒரு சிலர் கேட்கும்போது, சார் நான் ரொம்ப அருமையா வச்சிருக்கேன் சார், அதை குழந்தை மாதிரி வச்சிருக்கேன், அதனால எங்களை எல்லாம் சுமந்து கொண்டு என்று எங்களை பல இடங்களுக்கு அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்ல வரதை என்னால கேட்க முடியுது. இதுதான் தரமே தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் டாடா நிறுவனம். இவர்கள் தங்கள் பல செயல்களால் அவருடைய தரத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் சார். நீடித்திருக்கும் தரம், காலத்தை வெல்லும் சிறப்பு. லாஸ்டிங் குவாலிட்டி, எக்ஸலன்ஸ் தட் கான்குவர்ஸ் டைம். காலம் கடந்து சில பொருட்கள், சில நிறுவனங்கள் எப்பொழுதும் மக்கள் மனதில் தங்களை சுமந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணத்திற்கு பல நிறுவனங்களை சொன்னாலும் கூட, அண்மையில் நான் சுவிட்சர்லாந்து சென்று வந்தேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு வாரம் சுற்றி வந்தபோது என்னுடன் வந்த 216 பேரில் பல பேர் அந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கே உரிய ஒரு சிறந்த தலை சிறந்த பெயர் பெற்ற ஒரு பொருளை வாங்கி குவிப்பதில் ஆர்வம் காட்டினார்கள். ஓடி ஓடி சென்று ஒவ்வொரு ஷோரூமாக பார்த்து பார்த்து வாங்கினார்கள். அது என்னவென்று சொன்னால் கைகடிகாரன். குறிப்பாக ரோலக்ஸ் வாட்சை தேடி பிடித்து வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார்கள். காரணம் என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், பலருக்கும் தெரியும். ரோலக்ஸ் வாட்சுகள் உலகின் தலைச்சிறந்த ஒரு வாட்ச் பிராண்ட். சுவிட்சர்லாந்து நாட்டின் மிக சிறந்த தயாரிப்பு. அதை வாங்கி கையில் அணிந்து பார்த்து கொண்டார்கள். சிலர் வீட்டிற்கும் வாங்கி சென்றார்கள். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் 216 பேர் நாங்கள் பிளைட்டில் ஏறும்போது பல பேர் கையில் அந்த ரோலக்ஸ் வாட்சின் ஹேண்டி பேக்குகள் இருப்பதை நான் பார்த்தேன். ஒரு சிலரிடம் கேட்டபோது, என்னுடைய பிளைட்டில் பக்கத்தில் அமர்ந்தவர்கிட்ட கேட்டபோது, ஜூரிச் விமான நிலையத்தில் இருந்து தோகா வரும் வரை பல பேர் அதை எடுத்து எடுத்து பார்த்து மகிழ்ந்த வண்ணமே இருந்தார்கள். அந்த அளவிற்கு பெயர் பெற்ற ஒரு வாட்ச் தான் ரோலக்ஸ் வாட்ச். அதுதான் தொடரும் பாரம்பரியம் என்ற மாதிரி தொடர்ந்து அந்த நீடித்திருக்கும் காலத்தை வெல்லும் சிறப்பான ஒரு குவாலிட்டிக்கு ஒரு சிறந்த உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாக ரோலக்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் சார். சிறந்த தரம், குறைந்த செலவு, ஒரு மாயை அல்ல. ஆம், எக்ஸலன்ட் குவாலிட்டி, லோயர் காஸ்ட், நாட் எ மைத். நண்பர்களே, அதாவது பாத்தீங்கன்னா சிலது நடக்குமா வாழ்க்கையில, தொடர்ந்து தரத்தை சிறப்பான தரம் இருக்கணும்னா அதுக்கு விலை மிக அதிகமா இருக்கணும். மிக மிக அதிகமான ஒரு பொருளை தான் நம்ம தரமா கொடுக்க முடியும். கம்மியான விலையில மிக சிறந்த பொருளை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த அளவும் பலரிடம் இருக்கிறது.
ஆனால் அதெல்லாம் அல்ல, அது பொய். அதையெல்லாம் தாண்டி கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சார் நெக்ஸ்ட் டொயோட்டா நிறுவனத்தை சொல்லலாம். இரண்டாம் உலகப் போரில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த நாடு என்று சொன்னால் ஜப்பானை சொல்லலாம். அந்த ஜப்பான் வாங்கிய அடி உலகில் எந்த நாடும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மரண அடி. 2 நகரங்களில் பல லட்சக்கணக்கான மனிதர்களையும் மக்களையும் இழந்து விட்டு தவித்துக் கொண்டிருந்த பொழுது வெறித்தனமாக அவர்கள் உழைத்து உருவாக்கிய பல பிராண்டுகள் இன்று உலகில் வலம் வந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் உழைப்புக்கு சாட்சியம் கட்டியம் கூறிக்கொண்டிருந்தாலும் கூட டொயோட்டா நிறுவனம் ஒரு மிக சிறந்த உதாரணமாக சொல்லலாம், குறிப்பிட்டு சொல்வதென்றால். அமெரிக்காவின் கார் கம்பெனியின் விதிகளில் கையை விரலை விட்டு ஆட்டிய நிறுவனம் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் பல முன்னணி சாலைகள் எல்லாம், முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஷோரூம்கள், அதாவது போர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ் என்று பல நிறுவனங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ஜப்பான் தன்னுடைய குவாலிட்டியை நிரூபித்த ஒரு கார் தான் டொயோட்டா கார். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா காஸ்டிங்க வந்து குறைச்சி, அதே நேரத்துல பொருட்கள் தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தி தேவையற்ற காஸ்ட் கட்டிங் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காஸ்ட் கட்டிங் சொல்லி நிறைய நம்ம வார்த்தைகளை நிர்வாக ரீதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த காஸ்ட் கட்டிங்கை அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தி குறைந்த விலையில் மக்கள் ஏற்புடைய வகையில் ஒரு காரை தயாரித்து இன்றளவும் சரி டொயோட்டா என்று சொன்னால் உலகின் பல நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கார்களில் டொயோட்டா கார் ஒன்று. அந்த குவாலிட்டி எந்த விதத்திலையும் சோட போகாது. பல ஆண்டுகள் நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு பிராண்டை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸஸ் தரம் ஒரு பயணம் முடிவல்ல. குவாலிட்டி இஸ் எ ஜர்னி, நாட் எ டெஸ்டினேஷன். நண்பர்களே, குவாலிட்டி வந்து ஒரு தொடர் பயணமாக இருக்க வேண்டும். அது நம்ம மனித வாழ்க்கையிலும் சரி, வணிக பயணமாக இருந்தாலும் சரி, அது எப்போதும் நம்மை ஒரு தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். காலங்கள் உருண்டோடலாம், ஆனால் நாம் அந்த தரத்தை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்ட கூடாது என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. நெக்ஸ்ட் சார், அந்த தரத்தை எப்பொழுதுமே நிலைநிறுத்தக்கூடிய பல நிறுவனங்களை நாம் இன்றைய வாழ்க்கையில் காணலாம். கால சூழலுக்கு ஏற்ப அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களது தரத்தை மேம்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். கஸ்டமர் பெயின் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. கஸ்டமருக்கு ஒரு தேவைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு முடிவாக இருப்பதில்லை. கால சூழலுக்கு ஏற்ப மேலும் 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 அதை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செலிடான் ப்ராசஸர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இன்டெல்ல வந்து பல விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸர்ல அதிகப்படுத்துவதற்காக உருவாக்கி கொண்டு மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா சாஃப்ட்வேர்ல மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டிய, அவங்களுடைய நீடை உருவாக்கி மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நாம் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்ட்ராய்டு போன்ஸ் ஆகட்டும், ஆப்பிள் போனாக இருந்தால் iOS, அவளுடைய அந்த இயங்கு தளத்திற்கு பேர் iOS, மற்றும் ஆண்ட்ராய்டு போன்கள் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுடைய தரத்தை உறுதி செய்து கொள்வார்கள். எப்படியாக என்றால் கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டு 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 மேம்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதற்கு சிறந்த உதாரணமாக டேலி, ஜோகோலாம் சொல்லலாம். ஜோகோ ஒரு சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அது டேலி வந்து இந்தியாவில் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருக்கு ரொம்ப 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 முதுகெலும்பு மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உபயோகப்படுது. சாதாரண ஒரு சின்ன ஒரு 5 லட்ச ரூபா ஒரு போட்டு துவங்கக்கூடிய ஒரு ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேலி சாஃப்ட்வேர் இல்லாத ஒரு நிறுவனமே இல்லை என்பதை நான் பல இடங்களில் பார்த்து தேர்ந்திருக்கிறேன். அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் தான் டேலி. சாப், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து தங்களை அப்கிரேட் செய்து கொண்டே இருப்பார்கள். குவாலிட்டி அதுதான் அவருடைய தாரக மந்திரத்தின் அடிப்படையில்
ஏன்னா வாடிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த ஒரு அனுபவத்தை, குட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிறுவனங்கள் தினம் 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 உழைத்துக் கொண்டே இருக்கின்றன. இது சாஃப்ட்வேர்ல மட்டும் சொல்ல முடியாது. பல பொருட்களில் வந்து பாத்தீங்கன்னா R&Dன்னு ஒன்று இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த நிறுவனம் அதை ஒரு பக்கம் இயக்கி கொண்டிருந்தாலும் அதை குவாலிட்டியாக கொடுக்க வேண்டும் என்று குவாலிட்டி கண்ட்ரோல் என்ற ஒரு பகுதியில் ஒவ்வொரு நிறுவனத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படிதான் சிறந்த தரமான பொருட்கள் ஒரு முடிவான ஒரு புற்றுப்புள்ளியில் நிற்பதில்லை, அது தொடரும் என்கிற ஒரு கட்டத்திலேயே நகர்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால் நாம் இன்னும் புது புது விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே. நெக்ஸ்ட் சார், ஒவ்வொருவரின் பொறுப்பு தரமான சமூகம். இதை நான் சொல்வதற்கு எவ்ரி ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி சொசைட்டி. தரமான சமூகம் வந்து உருவாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவருடைய முன்னெடுப்பும் இருக்க வேண்டும், பங்களிப்பும் இருக்க வேண்டும். உதாரணமாக சொன்னா படங்களை பார்ப்போம். சின்ன வயசுல நான் வந்து பிரமிப்பான விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக பிரியா என்கிற சினிமா ரொம்ப சக்கப்போடு போட்டது. அதற்கு பின்னால் அது அடுத்ததாக வந்த படம் வெளிநாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட படம் என்று சொன்னால், அதை ஒட்டி அந்த படம் வந்த பொழுதில் ஒட்டி எடுக்கப்பட்ட படம் வந்து பாத்தீங்கன்னா நினைத்தாலே இருக்கும். அதை ஒட்டி அதற்கு அடுத்தபடியாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உல்லாச பறவைகள். இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து பிரான்ஸ் நாட்டில் எடுக்கப்பட்ட வந்து இவரு பாலச்சந்தர் சார் போயிட்டு எடுத்திருந்தார் ஒரு படம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து அன்றைய காலத்தில் வந்து பிரமித்தார்கள். என்னடா சாலைகள்லாம் இப்படி இருக்கு, சுத்தமா இருக்கு, ஒரு பேப்பர் குப்பை கூலம் எதுவுமே பார்க்க முடியலையே, இவ்வளவு குவாலிட்டியா இருக்க, இப்படி இவ்வளவு தரமா இருக்க. ரெண்டாவது வந்து ரோட கிராஸ் பண்றத கூட மக்கள் வந்து ரொம்ப, அதாவது அதுக்கு அந்த ஜீப்ரான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் கிராஸ் பண்றாங்க, சிக்னல் நின்னுடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து வியந்தோம். நான் துபாய் சென்றிருந்த போது பார்த்தேன், ரோட வந்து கிராஸ் பண்றதுக்கு வசதியா அந்த கார்களை ஒழுங்க நிறுத்துவதில் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கு இடையில 3 அடி கேப் விட்டு நிறுத்திருந்தாங்க. ரொம்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிராஸ் பண்றாரு அப்படின்னா ரோட்ல எவ்வளவு வேகமாக வர்ற காரா இருந்தாலும் தூரத்துல இருந்தே ஸ்லோ பண்ணி அங்க வந்து நிறுத்திடுறாங்க. அவங்க ரோட கிராஸ் பண்ற வரைக்கும் அவங்க காத்திருந்து அதுக்கப்புறமா அவங்க மூவ் பண்ணி போறதை பார்த்தேன். 2012 நேட்கான் வந்து ஜேசிஸோட நேட்கான் ஆண்டு கூட்டம் வந்து ஆண்டு சந்திப்பு கூட்டம் வந்து கேரளா மாநிலம் திருச்சூர்ல நடந்தது. நாங்க கூட நண்பர்களோட போயிருந்தோம், ஒரு 12-13 பேர் போயிருந்தோம். நண்பர் சுருதிராஜன் எல்லாம் வந்திருந்தாரு. ரோட நாங்க நம்ம ஆளுங்க வழக்கம் போல நமக்கே உரிய பாணியில் கண்ட இடங்களுக்கு கிராஸ் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நண்பர்கள் பல பேரை பார்த்தோம். அந்த கார்கள்லாம் எவ்வளவு வேகமா வந்த கார்கள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா நின்று அதுக்கப்புறமா கடந்து சென்றது. இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து தான் நான் துபாய் போனேன். அப்பதான் அதுக்கான விடைகள் கிடைச்சது எனக்கு, ஏன் வந்து கேரள மாநிலத்தில் அந்த சம்பவத்தை நான் பார்க்க நேர்ந்தது என்று. காரணம் என்று சொன்னால், இந்தியாவில் அதிகமான அளவில் அந்நிய செலாவணி ஈட்டி தரும் மாநிலம் எது என்று சொன்னால் அது கேரளா. காரணம் என்னன்னா, வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருக்கிறது. பல நாடுகளில், அது குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருந்து மிகப்பெரிய அளவில் பொருளை ஈட்டி கேரளாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை மட்டும் அல்லாமல் அங்கிருந்து வளைகுடா நாட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு தரமான ஒரு அணுகுமுறை தான் சாலைகளில் வேகமா சென்று கொண்டிருந்தாலும் கூட நடந்து செல்பவர் குறுக்கிட்டு நடந்து சென்றால் நிறுத்தி அவருக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும். ஏனால் நடந்து செல்பவர் தான் முதல், அதாவது ஃபர்ஸ்ட் அவருக்கான உரிமையை அவருக்கு கொடுத்து விட வேண்டும். பாலால் நடந்து செல்வதே முதல் முன்னுரிமை பெற்றவராக இருக்கின்றார்கள். மற்றபடி சைக்கிள், காரு, பைக்கு இதெல்லாம் 2ஆம் பட்சம், 3ஆம் பட்சம் என்பது அந்த நாடுகளில் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக குவாலிட்டியின் ஒரு வெளிப்பாடாக இருப்பதை நான் உணர்ந்தேன். அதை பார்த்து இன்றளவும் வியந்து கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணம் பல பேர் இல்லாமல் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்,
நீ நடந்து போ, இதுல வேணாலும் போ, அதை பத்தி கவலை. நான் காலை வைக்கவே மாட்டேன் பிரேக்ல, கையில பிடிக்கவே மாட்டேன் பிரேக்ல போய் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தான் இன்றளவும் நாம் நம் நாடுகளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை பல விபத்துகளையும் கண்கூடாக தினம் தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் குப்பையை கண்ட இடங்களில் போடுவது, தூக்கி போட்டு விட்டு செல்வது, இதெல்லாம் நாம் சராசரியாக பார்க்க முடிகிறது. ரோட கிராஸ் பண்றதுலயும் சரி, குப்பைகளை குளங்களை அள்ளி கண்டபடியாக ரோடுகளில் வீசிவிட்டு செல்வதும் சரி, சாப்பிட்டு விட்டு அப்படியே அங்கங்க பிளாஸ்டிக் தாள்களை பைகளை அப்படியே தூக்கி கேரி பேக்கிலே போட்டு விட்டு செல்வதிலும் சரி. இன்னும் நானும் சரி மார்க்கெட்டுக்கு செல்லும் போது பைகளையே எடுத்து செல்கின்றேன். குடும்பமானவரை ஸ்கூட்டரின் கீழே பாக்ஸ்ல வாங்கி போட்டுக்கிறேன். பேப்பர்ல போட்டு கொடுத்தா கூட வேணாம், நான் அங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். காரணம் என்னால் அங்கே என் கண் முன்னாலே என் வீட்டில் பல இடங்கள் அதை தூக்கி போட்டு அது அப்புறமா குப்பையில வாரி கொண்டு போய் போடும்போது அது சாலைகளில் பறந்து கொண்டிருப்பதை நான் எப்போதும் விரும்புவதில்லை. அதன் காரணமாகவே ஒவ்வொருவருக்கும் சமூக பொறுப்பு என்று தரமான ஒரு சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். அது குவாலிட்டியான சொசைட்டி. இப்படியாகத்தான் நம் சாலைகளிலும் வீதிகளிலிருந்தும் வீடுகளில் இருந்தும், அது நமது வாகன ஓட்டியாக இருந்தாலும் நடந்து செல்வதாக இருந்தாலும் சாலைகளை கடப்பதாக இருந்தாலும் குப்பைகளை முறையாக ஒரு இடத்தில் போட்டு அதை அப்புறப்படுத்துவதாக எதிலுமே இருக்க வேண்டும் என்பதை நான் இவ்வளவு இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்றால் தங்கள் சாலைகளில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கேரள மக்கள் செய்யும் ஒரே தவறு அவர்கள் மாநிலத்தில் ஏற்படும் குப்பைகளை சர்வசாதாரணமாக வந்து தமிழ்நாட்டின் எல்லைப்புறங்களிலும் ஊர்களிலும் நைசாக வந்து கொட்டிவிட்டு செல்வதை நான் இன்றளவும் மிகவும் வன்மையாக கண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் மட்டும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சரியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்கள் எப்படி போனால் என்ற கவலையே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இங்கே கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் நண்பர்களே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம் சார். தொழில்நுட்பத்தின் துணை தரமான சம உற்பத்தி, குவாலிட்டியான ப்ரொடக்ஷன். த சப்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி குவாலிட்டி ப்ரொடக்ஷன். இதற்கு நான் குறிப்பிட்டு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னணி மருத்துவ உபகரண நிறுவனங்களை சொல்லலாம். தொழில்நுட்பத்தின் தரமான உற்பத்திக்கு ஈடு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் என்று சொன்னால் நண்பர்களே, அது சீமென்ஸ், ஜெனரல் எலக்ட்ரிக்கல், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மெட்ரானிக், அபாட், கிளிப்ஸ், பர்சனல் மெடிக்கல் கேர். இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போய் செலவு பண்ணி ஒரு நோயை தீர்த்துக்கிறதுக்காக போறோம். அது அதிரடியாக ஏற்படக்கூடிய விபத்து இருந்தாலும் சரி, எதிர்பாராத விபத்துக்கள் அதிரடியாக நடந்து நாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து வியாதிகளாக இருந்தாலும் சரி, நாட்பட்ட கிரானிக்கல் டிசீஸா இருந்தாலும் சரி, நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்தா நம்ம சுத்தி சில கருவிகளை பொருத்தி அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கருவிகள் தான் நம்மளுடைய இயக்கத்தை, நம்மளுடைய நோய் தீர்க்கும் விஷயத்தை மிக மிக துல்லியமாக அங்க இருக்கக்கூடிய நர்ஸுகள்ல இருந்து டாக்டர்ல இருந்து எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அந்த உபகரணங்கள் எல்லாம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு இடமில்லாத வகையில் அதை நம்பியே நாம் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் மனிதர்களின் நம்பிக்கையை பொய்த்து விட வண்ணம் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய குவாலிட்டியை ஒவ்வொரு இடத்திலும் செக் செய்து குவாலிட்டியை தரமாக பரிசோதனை செய்து உருவாக்குவதன் விளைவாகவே மேற்கொண்ட இந்த நிறுவனங்கள் நான் குறைந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட உலகின் தலை சிறந்த நிறுவனங்களாக ஒரு 20 நிறுவனங்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அதில் ஒரு சில நிறுவனங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றேன். இந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இப்படிப்பட்ட கருவிகள், ஆர்ட் வீட்டை சோதிக்கக்கூடிய கருவிகள், இந்த மாதிரி கருவிகள்லாம் தான் நம்மளை பல நேரங்களில் மருத்துவர்கள் வைத்து கண்காணித்து நம்மை சிகிச்சை அளித்து நம்மளை நல்ல விதமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சிறப்பான கருவிகள். இதில் சில கருவிகள் மினியேச்சராக நமது வீடுகளில் வைத்து டெஸ்ட் செய்து கொள்கிறோம். குறிப்பாக பிளட் ப்ரெஷர் செக் பண்ற மானிட்டர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளட் சுகர் டெஸ்ட் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா அவங்க அப்பப்ப இம்ப்ரூவ் பண்ணி இதை கொடுக்கறதோட விளைவுதான் மனிதன் இன்று
மிக தைரியமாக நடமாடி கொண்டிருக்கின்றான். அதையெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கப்படக்கூடிய குவாலிட்டிக்கு கட்டியம் போடக்கூடிய ஒரு பிராண்டுகளாக இந்த நிறுவனங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் தரமான உற்பத்திக்கு, தரமான குவாலிட்டியான ப்ரொடக்ஷனுக்கு ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் இருக்கின்றன. இதை வைத்து நாம் இன்று ஒரு தைரியமான வாழ்க்கையை, ஒரு நோய் நொடியை கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த மாதிரியான தரமான குவாலிட்டியான தயாரிப்பு நிறுவனங்கள். நெக்ஸ்ட் சார், வாடிக்கையாளர் திருப்தியே தரத்தின் அடையாளம். கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் குவாலிட்டி. இன்னைக்கு வந்து ஒரு நகை கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா 916 இருக்கா கேடிஎம், அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த நகையை வாங்கணும் அப்படின்றது அரசாங்கமே சொல்லுது. அப்படிப்பட்ட நகைகளை வாங்கி வைக்கும் போதுதான் நாளைக்கு நமக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு பணம் தேவைன்னு வரும்போது பேங்க்லயோ ஒரு பைனான்ஸ் நிறுவனத்திலேயோ கொண்டு போய் அதை வைக்கும்போது அதுக்கு ஒரு குவாலிட்டி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நிறைவான அமௌண்ட் நமக்கு கிடைக்குது. அது வந்து நமக்கு எது சொந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் சரி. ஆக நகையில் ஆரம்பித்து எதிலுமே சரி ஒரு சிறந்த ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும் பட்சத்தில் தான் அது அது ஒரு முழுமையான ஒரு தரமான தயாரிப்பை நம்ம எடுத்துக்கணும். அதிக கஸ்டமர் வந்து திருப்தி அடையணும். எங்க ஊர்ல ஒரு காமதேனு ஜுவல்லரின்னு ஒரு கடை. அந்த கடை வந்து என்னுடைய அண்ணனுடைய இடத்துல தான் அது அவங்க வாடகை கேட்டிருந்தாங்க. அந்த நிறுவனம் அந்த பஜார்ல அங்க அமர்ந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி தான் வாங்குவாங்க, இல்ல ஒரு சின்ன ஒரு தோடு வாங்குவாங்க. இதுக்காக வந்து கிராமத்துல இருந்து மக்கள் வருவார்கள். ஒரு சின்ன தோடு வாங்க, ஒரு மூக்குத்தி வாங்குவதற்கு வருபவர்கள் குறைந்தது ஒரு 4-5 பேர் வருவார்கள், பெண்கள். வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த கடைக்காரரிடம் பேரம் பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசி முடித்து எல்லாம் கொடுத்து முடித்தவுடன், ஏன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், காபி எதுவும் கிடையாதா அப்படி என்று கேட்பார்கள். உடனே அவர்கள் அதையும் வாங்கி வந்து கொடுப்பார்கள். அதெல்லாம் கொடுத்து விட்டு பஸ்ஸுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஊருக்கு போறதுக்கு என்று கேட்பார்கள். உடனே அவர் அதுக்கும் ஒரு பணத்தை எடுத்து கொடுத்திருப்பார். ஏன்னா நகையை கொடுத்து விட்டார், பணத்தை உள்ளே போட்டு விட்டார், கூல் ட்ரிங்க்ஸ் காபி கொடுத்து விட்டார். அடுத்ததாக பஸ்ஸுக்கு என்று பணம் கேட்பார். ஒரு ஆளுக்கு கொடுத்தால் இல்லை 3 பேர் வந்திருக்குமா, பார்த்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுப்பது அப்படின்னு கேட்பார். இது அவர்கள் அறியாமையில் செய்கிறார்களா, இல்லது முடிந்த அளவை புடுங்கி விட வேண்டும் என்று நினைத்து செயல்கிறார்களா, அல்லது நம்மை வைத்து அந்த நகை கடைக்காரர் மிகப்பெரிய அளவில் ஏதோ பல கோடிகள் பல லட்சங்கள் சம்பாதித்து விட்டார் என்கிற நினைப்பில் அவர்கள் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய எண்ணம் மனதை திட்டத்திற்கு ஏற்ற வண்ணம் தான் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர்கள் செய்வதன் விளைவாக அங்க என்ன நடக்கும்னா அந்த கடையோடைய டச் அப்படின்வாங்க. நகையில வந்து டச்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்ப நம்ம இந்த ஹால்மார்க் குவாலிட்டி 916 எல்லாம் வெளிப்படுத்துகிறது. அதாவது பாத்தீங்கன்னா 99.6% தங்கமாகவும் மீதி வந்து செப்பு கலந்ததாக இருக்க வேண்டியதுதான் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்டு. உலக அளவுல பல நாடுகளில் கடைபிடிக்க. இன்னும் கேட்டீங்கன்னா துபாய், கல்ஃப் நாடுகள்லாம் போய் வாங்குறோம், வெளிநாட்டுலாம் வாங்குறோம்னா இன்னும் கூட குவாலிட்டியா இருக்கும். அங்கிருந்து வர நகைகளுக்கு வேற டச் வேற மாதிரி இருக்கும். அதை கொடுக்க முடியாமல் அந்த கடைக்காரர் தவிப்பார். அந்த கடையில் வாங்கிய நகைகளை கொண்டு போய் நீங்கள் வைக்க போனால் கீழும் மேலும் கீழுமாக பார்ப்பார் பேங்க் அப்ரைசர். காரணம் என்று சொன்னா, இது எங்க இதுல வாங்கினியா, காமதேனு கடையில வாங்கினியா, ஸ்ரீராம் ஜுவல்லரியில வாங்கினியா அப்படி என்று சொல்வார்கள். ஆக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த மதிப்பும் இல்லை. அதனால்தான் பெருவாரி எங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சங்கராபுரத்துல இருந்து நேராக கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்க போய் வாங்க போவாங்க. ஏன்னா அங்க பெருவாரியாக 916 கேடிஎம்ஏ இது மாதிரிதான் பெரிய கடைகளை நோக்கி நகர்வதற்கும் சின்ன கடைகளை மக்கள் நம்பாமல் இருப்பதற்கும் மக்களே காரணமாகி விடுகிறார்கள். இந்த கிராமப்புற மக்கள் வந்து செய்யும் அட்டூழியங்கள் அக்கிரமங்களை பார்த்து வெறுப்பு இருக்கிறார்கள். அவனை முடிந்த அளவு அந்த கடைக்காரனை மொட்டையடித்து விட வேண்டும் என்று மக்கள் இருக்கிறார்கள். அதனால் வாடிக்கையாளர்கள் திருப்தி என்பதற்காக ஒரு கடைக்காரருக்கு தொல்லை கொடுக்க போனால் அவங்க தரம் வந்து கேள்விக்குறியாகி விடுகிறது. ஒரு கிட்டத்தட்ட அங்க கட்சி வந்து 65% 60% என்று போய் மிக கலப்படமான ஒரு தங்க நகையிலே வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அந்த கடைக்காரர் போகும்போது திருப்தி என்பது மீண்டும் அது ஜீரோக்கே வந்து விடுகிறது. அதாவது எந்த 0 பாயிண்ட்ல இருந்து குவாலிட்டியை நோக்கி நகர்ந்தாரோ அந்த கஸ்டமரு, இது மாதிரி தரமற்ற கஸ்டமர்கள் இருப்பதால் அவர் மீண்டும் அவர் வந்து ஜீரோவுக்கு கொண்டு வந்து அவருடைய தரத்தை விட்டு விடுகிறார். இவையெல்லாம் வந்து தரத்திற்கு
உள்ள பரமபத விளையாட்டு. ஏணியை வைத்து ஏற வேண்டிய ஒரு விஷயம் மீண்டும் பாம்பு தலையில் சிக்கியது போல மக்களின் குவாலிட்டியற்ற, அதாவது தரமற்ற சிந்தனையால் மீண்டும் அது ஜீரோவை நோக்கி சென்று விடுகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் அப்படின்ற விஷயங்கள், குவாலிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி, நான் வாங்குற பொருள் குவாலிட்டியா அப்படின்றத இன்றைய இளைய தலைமுறை எதை வைத்து ஆய்வு செய்கிறது என்று சொன்னால், இன்று வாங்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்வது வந்து ஐடி எம்ப்ளாய்ஸ். அவர்கள் வாங்கும் பொருட்களை எல்லாம் கடையில் போய் பெரும்பாலும் வாங்குவதில்லை. ஏன்னா அவர்கள் வந்து ஆர்டர் போட்டுவிட்டு ஒண்ணு நிறுவனத்திற்கு வர வைத்து விடுகிறார்கள், அல்லது அவர்கள் வீட்டில் வர வைத்து விடுகிறார்கள். அவர் வீட்டிற்கு போகும்போது, ஆபீஸ் விட்டு போகும்போது அங்க டேபிள்ல அங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபோ, அம்மாவோ, சிஸ்டரோ வாங்கி வச்சிருப்பாங்க. அதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட், மைந்த்ரா, அஜியோ, ஸ்னாப்டீல், பர்பிள், இந்த இந்த மேற்கொண்ட இந்த ஃபர்ஸ்ட் கிரை, இந்த மீஷோ, பெப்பர் ஃப்ரை, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய தயாரிப்புகளை வந்து ஆன்லைன்ல ரேட்டிங் அடிப்படையில் இன்று அவருடைய விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வாங்கியவர் அதை வாங்கி பயன்படுத்தி விட்டு அதுக்கு ஒரு ரேட்டிங் போடுவார். அதுதான் அங்க குவாலிட்டி சான்றிதழ் மாதிரி. எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கோ அதை பொறுத்து அந்த பொருளை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு புதுசா வாங்குறவர் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் போய் ஆர்டர் போடுவார். ஆக இன்றைக்கு வந்து கண்ணால் பார்த்து தொட்டு உணர்ந்து வாங்க முடியாத பல பொருட்கள், பல கோடிக்கணக்கான பொருட்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா சுதந்திர தின ஃப்ரீடம் டைம்லயும் சரி, தீபாவளி சேல்ஸ், நியூ இயர் சேல்ஸ், இப்படிப்பட்ட சேல்ஸ்கள்லாம் இன்னைக்கு ஆன்லைன்ல நடக்குதுன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட்டிங் தான். கூகுள்ல ரேட்டிங் செக் பண்ணி பார்க்குறேன், இந்த ப்ராடக்ட் இந்த ஹோட்டல்ல தங்கலாமா, இந்த ஹோட்டல்ல போய் தங்கறதுக்கு தகுதி உள்ள ஹோட்டலா, இந்த பஸ்ல டிராவல் பண்ணலாமா, இந்த இந்த கேபிஎல் டிராவல்ஸ்ல போலாமா, ஒரு புதுசா ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்ல வராரு, இந்த இந்த வண்டி நம்ம பெங்களூர் போலாமா, குவாலிட்டியா இருக்குமா அப்படின்றத அந்த ரேட்டிங்ஸ் வச்சுதான் பண்றாங்க. ஆக குவாலிட்டி என்பது இன்று ஸ்டார்களால் 5க்கு எத்தனை ஸ்டார்கள் வாங்குகிறது என்பதை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் தரம் என்று இன்றைக்கு ஸ்டார்களின் அடிப்படையில் மக்கள் மனதில் பயின்று இளைய தலைமுறை அதை மிக தீவிரமாக அந்த தரத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து சார், தரம் காப்போம், தலை நிறுவோம். லெட்ஸ் ப்ரொடெக்ட் குவாலிட்டி, லெட்ஸ் ஹோல்ட் அவர் ஹெட் ஹை. இன்னைக்கு ஒரு நிறுவனம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது வந்து தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், அது வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க வேண்டியது தரம் காப்போம். அதை இன்றும் கொண்டிருக்கின்ற பல நிறுவனங்களை நான் பார்க்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், நம்ம பாரம்பரிய நிறுவனங்களை சொல்லலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நான் 3 பொருட்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு செய்வதற்கு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயில் என்ற ஒரு ஊரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இன்றும் அது பல வீடுகள் நிறைய செயல்படக்கூடியது 2 விஷயங்கள். குத்துவிளக்கு தயாரிப்பும், பாரம்பரியமான கோயில் வழிபாட்டுக்கான அல்லது சில ஹோட்டல்ஸ், நீங்க சில இடங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடராஜர் சிலை, சுவாமி சிலைகள்லாம் அலங்கரித்து நிற்பதை பார்க்கலாம். 2 புறமும் 2 மிக பிரம்மாண்ட குத்து விளக்குகள். இவை எல்லாம் தயாரித்து தரும் ஊராக அந்த நாச்சியார் கோயில் என்ற ஊர் இருக்கிறது. அவர்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தரமான தயாரிப்பே மட்டுமே அவர்களை இன்றளவும் அந்த குடும்ப பாரம்பரியத்தோடு தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக அவர்களை வைத்திருக்கிறது. தரத்தில் அவர்கள் குறைவில் தான் இந்த ஐம்பொன் சிலைகளாகட்டும், இந்த குத்துவிளக்குகளாகட்டும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பே இல்லை. அது பேசிக்காக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் இதையெல்லாம் வாங்கி சென்று வைத்து இந்தியாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன உலக அளவில். அதற்கு மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்களாக இந்த நிறுவனங்களை சொல்லலாம். இந்த கைவினைப் பொருட்கள், குறிப்பாக பக்கத்தில் ஒரு சிலையை பார்க்கலாம், இது சந்தன சிலை என்று சொல்லலாம். இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே கள்ளக்குறிச்சியில் ஒரு சில விற்பனர்கள், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் நான் பார்த்தேன். மிக நுட்பமாக சந்தனத்தை கட்டைகளை உறுதியான தேக்குகளை, அதாவது நல்ல தேக்காக இருக்கிறது, வைரம் வாய்ந்த தேக்கையில் மிக அருமையாக செதுக்கி இது போன்ற கைவினைப் பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கலைஞர்களை பார்க்கின்றேன். குடும்பத்தில் பாரம்பரியமாக தொடர்ந்து 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக இந்த கைவினைப் பொருட்களை தயாரித்து அவர்கள் சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தரத்தின் சாட்சிகள். அதன் வாயிலாகவே உலகளவில் அவர்களுக்கான வரவேற்பும், அந்த பொருட்களின் மதிப்பும் என்றும் கூடிக்கொண்டே இருக்கின்றதற்கு சிறந்த உதாரணங்களாக இந்த தரத்திற்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து நெக்ஸ்ட் சார். சுற்றுச்சூழலும் தரமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. என்விரான்மெண்ட் அண்ட் குவாலிட்டி இன்டர் கனெக்டட். நண்பர்களே, இன்னைக்கு சுற்றுச்சூழல் மிகப்பெரிய சீர்கேடுக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல பொருட்களை நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அந்த பொருட்கள் தரமான சரியான ஒரு பொருளா உருவாக்கப்பட்டிருக்காது. சாப்பிட்டா நமக்கு கிடைக்குமா, நல்ல விஷயம் கிடைக்குமா என்று கேட்டால் கேள்விக்குரிய. உதாரணமாக இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் ரோடுகளில் விற்று சென்று கொண்டிருக்கின்ற வட இந்தியர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பஞ்சு மிட்டாய் விற்க முடியாது. ஆனால் கல்யாண வீடுகளில் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை செய்து கொடுக்கிறார்கள். அதுக்கு வண்ணங்கள் சேர்க்கக்கூடாது என்பது லேட்டஸ்ட் குவாலிட்டி. திடீர்னு செக் பண்றாங்க கல்யாண மண்டபத்துல, அந்த பஞ்சு மிட்டாயில அந்த கலர் பவுடர் எல்லாம் சேர்த்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிடுறாங்க, மிஷினை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்காக பயந்துகிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப அதெல்லாம் செய்யறது இல்லை. அதாவது தரமற்ற பொருட்களை உணவுகளில் கலப்பதால், குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுறோம். அது என்றைக்குமே முருவலா இருக்கும். நான் சின்ன வயசுல வாங்கி சாப்பிட்ட கடலை மிட்டாய் ஒரு வாரம் 10 நாள் நன்றாக இருக்கும். அதற்கப்புறம் அது தனது தரத்தை, அதாவது அது வலுவை இழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த உஷ்ணத்துல. அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது இப்ப அதுல ஒரு கெமிக்கல் பெப்பர்மெண்ட் என்று சேர்க்கிறார்கள். அது இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. 1 மாதமானாலும் சரி, 2 மாதமானாலும் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த அந்த முருவலோடு அது உள்ளே செல்கிறது. அதை விரும்பி சாப்பிடுவார். ஆனா அதோடைய சைடு எஃபெக்ட் பல விதமான பிரச்சனைகள் உருவாக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி ஐஸ்கிரீம்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட மிருகத்தினுடைய சிறுநீரை பயன்படுத்தி தான் அதுக்கான மூலப்பொருள் உருவாக்கப்படுதா சொல்றாங்க. ரைஸ் கெட்டி தண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதா சொல்கிறார்கள். மிகப்பெரிய நிறுவனம் கூட அதை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னதான் அந்த பச்சை பட்டகம் போட்டு அதை பாக்ஸ்குள்ள போட்டு இது சைவம் என்று காட்டினாலும் கூட அதில் ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கலக்கப்பட்டது கொண்டே தான் இருக்கின்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அந்த வகையில் நாம் இன்று விரும்பி உண்ணக்கூடிய பொருளாக ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், இதை நோக்கி நாம் இது பண்ணி கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்மளோட ஐயா அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு விவசாய அதிகாரியாக பதவியை பெற்று பணிகளை ஏற்க வேண்டியவர். ஒரு கட்டத்தில் பசுமை புரட்சி, இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சியின் பாரின் ஏஜென்ட்டுகளாக, பாரின் நிறுவனத்தின் விதைகளுக்கும் உரம் பூச்சி மருந்துகளுக்கு ஏஜென்ட்டாக மாறிவிட்ட அரசு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் எதிர்த்து தனது பணியை அக்ரி ஆபீசர் பணி விட்டுவிட்டு ஊர் உலக சென்று ஆர்கானிக் ஃபுட், அதாவது சாப்பிடும் உணவின் தரத்தை மக்கள் மனதில் ஏற்றிக் கொள்ள வேண்டும், அதை தங்களது உணவு பழக்கத்தில் ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று போராடி கடைசி வரை நிலைநிறுத்திக் கொண்டு நம்ம விட்டு மறைந்த அவர்களை நான் இந்த நினைவு கூறுறேன். சாப்பிடும் மனித அடிப்படை உணவு, சுவாசிக்கும் காற்றும் சரி, உண்ணும் உணவும் தரமாக இருக்க வேண்டும் என்று நினைவு கூர்ந்த அவரை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக நல்ல கீரை, ஒரு ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 10 நண்பர்கள் விலகி அவர்கள் ஒரு சென்னை திருமணிசைக்கு அருகே ஒரு 5 ஏக்கர் நிலத்தை எடுத்து அதை ஆர்கானிக் முறையில் பண்படுத்தி அதற்கு ஐயா அவர்கள் மிக உறுதுணையாக இருந்தார். அவரிடம் போய் இருந்து அவருடைய கானகம் என்கின்ற கரூர் மாவட்டத்தில் உள்ள கானகத்தில் போய் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்ய ஆரம்பித்து அந்த நிறுவனத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் நல்ல கீரை. ஆம், நல்ல கீரை. சென்னையில் ஒரு நாள் கீரை கட்டுகளின் தேவை நண்பர்களே 15 லட்சம். அந்த 15 லட்சத்துல நம்ம குவாலிட்டியா எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுப்போம்னு சொல்லி அவர்கள் ஆரம்பித்து இன்றளவும் ஆன்லைனில் பதிவு செய்தால் வீடு தேடி வகை வகையான கீரையை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நிறுவனமாக அந்த நல்ல கீரை இருக்கிறது. அதன் நிறுவனர்களில் ஒருவரை நான் நேரில் சந்திக்க நேர்ந்தது ஒரு நிகழ்ச்சியில். அவரிடம் அவருக்குரிய தகவல்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அந்த நல்ல கீரை எங்களுடைய 15 லட்சம் தேவையை முழுமையாக எங்களால் முடிக்க முடிகிறதோ இல்லையோ முடிந்த அளவு முடித்து கொடுத்து நல்ல கீரை தொடர்ந்து தினம் ஒரு கீரை உள்ள உணவாக சேர்த்து கொண்டு மக்கள் நலமான வாழ வேண்டியதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல கீரை இந்த நேரத்தில் நம்மாழ்வார் ஐயா அவர்களின் ஆசையுடன் செயல்பட்டுக் கொண்ட ஒரு விஷயத்தை உங்களிடம் பதிவு செய்கிறேன். நெக்ஸ்ட் சார்.
புதுமையின் பாதை தரமான எதிர்காலம், த பாத் ஆஃப் இன்னோவேஷன் குவாலிட்டி ஃபியூச்சர். நண்பர்களே, இதற்கு நான் சிறந்த உதாரணமாக கூறுவதென்றால் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவி பைக்ஸ், கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் சொல்லலாம். விரைவில் அதாவது திருப்பதி போயிருந்தேன். திருப்பதி மலையிலேருந்து இறங்குறது ஏறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவி பஸ்ஸஸ் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த மலையில அங்கங்க நிறைய காருங்க போயிட்டு இருக்கு, வேன் போயிட்டு இருக்கு. ஆனா அது விடும் கரும்புகையிலிருந்து தப்பிப்பதற்காக முடிந்தவரை தனியார்களை மீறி அரசு திருப்பதி அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆந்திர பிரதேஷ் இந்த பஸ்ல ஏற்றி கொண்டிருக்காங்க. ஏற்கனவே கடும் புயல் சூழ்ந்திருக்கக்கூடிய நமக்கு பாரத நாட்டின் தலைநகரம் டெல்லியை காப்பாற்றுவதற்காக சுப்ரீம் கோர்ட் உத்தரப்படி நிறைய பேட்டரி பொது பஸ் ஏற்படும் சொன்னாங்க. நான் லாஸ்ட் ஜூன் மாசம் போயிருந்த போது டெல்லியில நிறைய எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதுலதான் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. சிட்டிக்குள்ளார ஏர்போர்ட்லக்குள்ள இன்னர் பஸ்ஸஸும் வெளியே கொண்டு சேர்க்கறது போறது எல்லாமே எலக்ட்ரானிக் பைக்ஸ் பஸ்ஸஸாவே இருந்தது. நண்பர்களே, இன்றைக்கு பல நிறுவனங்கள் இந்த எலக்ட்ரானிக் பைக் டூ வீலர்ஸ் வாங்க மக்கள் வேண்டு கொண்டிருக்காங்க. நான் ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஒரு 50-60 பைக்குகளை விற்றதை இங்கு நான் கள்ளக்குறிச்சியில் பார்த்தேன். மக்களிடையே எலக்ட்ரானிக் பைக்கு ஆர்வம் வந்தது. காரணம் என்ன சொன்னால், பெட்ரோலுடைய விலையேற்றமும் அதை தொடர்ந்து உபயோகித்தால் பொருளாதார அவர்களுக்குள்ள இழப்பை ஈடு செய்வதற்காக அவர்கள் மாறினாலும் கூட அது இன்றைக்கு தரமான காற்றுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை அளிப்பதற்கு இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் உறுதுணையாக இருக்கும். இதுதான் இன்றைய இன்னோவேஷன். புதுமையின் நாட்டத்தில் மக்கள் கண்டுபிடித்த பல கருவிகளில் இது இன்று இயற்கைக்கு உறுதுணையாக இருப்பதாக கருதுகிறார்கள். நெக்ஸ்ட் சார். தரம் நிரந்தரமாக வேண்டும். எப்போதும் எதிலும் எங்கேயும் என்றென்றும் என்ற பல நிறுவனங்கள் அவர்களின் செயல்பாடுகள் நம் தினசரி வாழ்க்கையில் நமக்கு எந்தெந்த அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டு நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற என்பதை குறிப்பிட்டு சொன்னேன். அது மட்டும் அல்லாமல் சக மனிதர்கள் நாமும் தரமாக நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். இதுவும் ஒரு பிராக்டிக்ஸ் தான். அதையே செய்வதன் மூலமாக ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நாம் இங்கு நிலைநிறுத்துவோம். தரமான ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினாலேயே இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது காஷ்மீரில் நடந்த பிரச்சனை தான். அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, தரமான எண்ணம், தரமான செயல்கள், தரமான சூழ்நிலையின் காரணமாக ஒரு அமைதியான உலகை வடிவமைத்து அதில் வாழ்ந்து செல்லும் வரும் தலைமுறைக்கு வழிவிட்டு அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வண்ணம் ஒரு தரமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்திவிட்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மணன் சார். செஷனை சூப்பராக வழங்கியிருக்கீங்க. ஸோ இன்றைய பயிற்று பெற்ற அறிமுகம் வழங்க ரிதுராஜன் சார் அழைக்கின்றேன். தேங்க்யூ சுமதி மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நம் நட்புரை தளத்தில் 849ஆம் நாள் தொடர் அதிகாலை பொழுது நிகழ்வில் தரம் நிரந்தரம் என்கிற தலைப்பில் பயிற்சி மற்றும் கருத்துரை வழங்கிவிட்டு நம் பின்னோட்டத்திற்காக காத்திருக்கும் ஆளுமை குறித்த ஒரு அறிமுகம். தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கராபுரம் என்கிற ஊரினை தனது சொந்த பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பட்டதாரி ஆவார். BFSI என்று சொல்லக்கூடிய பேங்கிங், முதலீடு, சேவை மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி வங்கி சேர்ந்த ஏனைய கார்பரேட் நிறுவனங்களில் டீம் லீடர் பதவி துவங்கி முன்னணி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் வரை பணிபுரிந்த சீரிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோராக செயல்பட்டு வரும் இவர் L&T Fiscal Solutions அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் நிர்வாகியாக இருந்து செயலாற்றி வருகிறார். JCI சென்னை கிரேட்டர் சிட்டி கிளை இயக்கத்தின் சாசன தலைவர், முன்னாள் JCI மண்டல அதிகாரி, JCI சர்டிஃபைட் ட்ரெய்னர், மேலும் நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்ச்குருகுலம் மற்றும் தி 123 ஃபவுண்டேஷன் அமைப்புகளில் உறுப்பினர் மற்றும் முக்கிய நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் யங் என்டர்பிரினர் ஸ்கூல், IBN பிசினஸ் நெட்வொர்க், JCOM போன்ற தொழில் வணிக அமைப்புகளிலும் உறுப்பினராக இணைந்து செயலாற்றி வருகிறார். நட்புணரி அமைப்பு துவங்கிய நாள் முதல் பார்வையாளராக கலந்து கொண்டு பின்னர் பயிற்சியாளராக மாதந்தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பயிற்சி வழங்குவதோடு பல முக்கிய நிகழ்வுகளுக்கு உறுதுணையாகவும் இருந்து செயலாற்றி வந்துள்ள இன்றைய பயிற்சியாளர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில்
மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பிருத்திவிராஜன் சார். நல்ல ஒரு பயிற்று பெரிய சிறப்பான அறிமுகம் வழங்க பிருத்திவிராஜன் சாருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் நற்புலர் நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் வாங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி. லெஃப்டினன்ட் சார் எப்பவுமே தரமான ஒரு தரத்தை அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு பர்சன். அவரு இந்த டாபிக் கொடுத்தது வந்து பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சூப்பரா, ஆரம்பமே அசத்தல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தரம் எதிர்பார்க்கிறோம், எல்லார்ட்டையும் தரமான நடத்தை, தரமான விஷயங்கள். ஆனா நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப அருமையான, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஜென்ரலா we are expecting more from others, பட் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படின்னு யோசிச்சோம்னா இல்லைன்ற பதில் நமக்கு மட்டும் காதுல லைட்டா ஒளி. அது மாதிரி குவாலிட்டி இஸ் எ ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா குவாலிட்டி வந்து இன்னைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நிரந்தரமா இருக்கணும்னா அதை இன்னும் மேம்படுத்திட்டே இருக்கணும்னு பல உதாரணங்கள்ல சொன்னார். மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு அந்த சீமென்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வருது இல்லையா? ஸோ எங்க போனாலும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அவர் சொல்லும் போது தான் நம்ம கவனிக்கிறோம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும், அந்த கம்பெனி மட்டும் ஏன் வருதுன்னா, ஸோ அது நம்ம உயிர் காக்கிற விஷயம் போது அதுல காம்ப்ரமைஸ் இருக்காது. ஸோ அந்த கம்பெனியோட இது வருது. அது மாதிரி துபாயில ஃபாலோ பண்ற ரோட் டிசிப்ளின், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படி மாதிரி இந்த ஜுவல்லரி ஷாப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க நம்ம நகையை வாங்க மறந்துட்டா கூட பர்ஸ் வாங்க மறந்துட மாட்டோம். ஏன்னா அந்த பர்ஸ் மேலேயும் அவங்க கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி, அதுலதான் நம்ம கண்ணு இருக்குமே தவிர சில சமயம் அந்த வாங்குற நகையை விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இது நம்ம மணி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா, அந்த தரம் ஏனில மேல போகணும், ஆனா பாம்பு தலையில வச்ச மாதிரி கீழே வந்துருது அப்படின்னு அழகாக அதை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. பல உதாரணங்கள். தரம் காப்போம், தலை நிமிர்வோம் அப்படின்னு அழகா பண்ணியிருக்கிறாரு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே போகலாம், நேரம் கருதி இது பண்றேன். சூப்பரான ஒரு செஷன் சார். ரொம்ப புது தகவல் எல்லாம் தெரிஞ்சது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம் உறவுகளே. ரொம்ப அருமையான செஷன். தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிநாதன் சாருடைய எல்லா செஷன்லயுமே அந்த வார்த்தை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய குவாலிட்டி என்ன செஷன் எடுத்தாலும் அவங்க வந்து அந்த செஷன் எப்படி எடுக்கணுமோ அதுக்கான ஒரு சிரத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தலைவர். அதாவது பாத்தீங்கன்னா செஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், செஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் சீஃப் கெஸ்ட் கூட நான் சில பேரை பார்த்திருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எந்த ஒரு இது கூப்பிட்டுருக்காங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிரத்தை இல்லாத ஒரு தன்மையை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சிலர் வந்து நட்புறதிக்கு வர்ற குரூப்பே ஃபேஸே காமிக்கிறது இல்லை. அப்படியே வந்து இது கூட ஆன் பண்ணாம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பேசிட்டு போறவங்களே நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, யாரும் திட்ட மாட்டாங்க நம்மள, எப்படியோ ஏதோ ஒரு வகையில நம்ம பாராட்டி தருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மக்களுக்கு. அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபீல்ட்ல வந்து நம்ம முன்னேற முடியாது. கூப்பிட்டாச்சு வந்து பேசிட்டு போயிட்டாங்க, சரி அவனை திட்டவும் முடியாது, இன்னும் பண்ண தொலைஞ்சு போறான் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாமே போயிடுவாங்க. ஆனா காலம் கடந்து நிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா யார் மனசுலயுமே அவங்க நிக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்திலயுமே இது வந்து தேவையில்லை, நம்ம அவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் உட்காந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளவு நீட்டா கோர்வையா, நேற்று ஆக்சுவலி ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சார். முந்தா நாளே கூப்பிட்டு பேசிட்டாங்க, உங்களுக்கு ஹெல்த் இப்படி இருக்குதே பண்ணி கொடுப்பீங்களா, டைம் ரொம்ப எடுத்து பண்ணேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு. ஒரு ட்ரைனருக்கு வந்து ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்றது, மேட்டர் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா அதுதான் உயிர் மாதிரி. அவனுக்கு மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவன் விருப்பப்பட்டு செய்வான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சுத்தமா எனக்கு ஹெல்த்தும் சரியில்லை சார் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் சார், அனுப்புங்க சார். ஏன்னா அது பண்ணோம்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுல
கடகடகடன்னு போட்டோம். அது அது வந்து ரொம்ப நான் அப்பதான் எனக்கு இதுல புரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆஸ் அ ட்ரெய்னரா நான் ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஒரு வார்த்தையும் நான் போடும்போது ஸ்லைட்ஸ்ல போட்டுக்கிட்டே தான் வருவேன் நானு. நான் தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். ஆனா சார் வந்து மொத்த செஷனையுமே தனியா ப்ரிப்பேர் பண்ணி, அத வந்து வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். பிருத்திவிராஜன் சார் வாய்ஸ் பிரேக் ஸோ ஆயிடுச்சு. இங்க கரண்ட் போயிடுச்சு. அதனால இன்டர்நெட் வந்து அந்த ஒரு ஐடியில போயிருக்கும். நான் இதுல நான் பேசுறேன். கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார் ப்ரொசீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதுங்களா? அந்த சேல் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க சார். எஸ் சார் தேங்க்யூ சார். அது அது நான் பார்த்த உடனே அந்த ப்ரிப்பரேஷனை பார்க்கும்போது எனக்கே ஷாக். அவ்வளோ அழகா நீட்டா இருக்கு அப்படின்னு. அதை போட நான் ஸ்லைட்ஸ்ல எடுத்து போட்டுட்டு இருக்கேன். போடும்போது நமக்கு தெரியும் ஸ்லைட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு பிரசன்டேஷன் அவங்களோடது. பார்க்க அப்பதான் தெரிஞ்சது ஏன் எல்லாருமே வந்து அவங்களுடைய இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, லட்சுமி சாரோட செஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு ரசிகர்கள் நம்ம இருப்போம். ஒரு குவாலிட்டி பீப்புள் வருவாங்க. ஒரு தரமான பொருள் ஒண்ணு இருந்ததுன்னா அதை சுத்தி அதை வாங்குற பொருட்களும் அதை வாங்குற மக்களும் வந்து ஒரு குவாலிட்டியான மக்கள் இருப்பாங்க. தரத்தை வந்து சுட்டி காட்டுறது நம்ம ஒருவருடைய கடமை அப்படிங்கிறதையும் சார் ரொம்ப நாசுக்கா சொல்லியிருந்தாங்க. எங்கெல்லாம் தரம் இருக்கோ அதை சுட்டி காமிக்கணும். தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்து சொன்னாதான் தரமா விற்கிறவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும். அந்த பொருளை வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம், நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய துபாய் அண்ட் ஃபாரின்ல இருக்கக்கூடிய வந்து கல்ச்சர் வந்து இங்க கேரளால ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னா காரணம் நிறைய பேர் என்ஆர்ஐஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னது. அந்த திருச்சூர் போன நினைவுகளை வந்து சார் அசை போட்டது அதெல்லாம் மறக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, குடும்பத்துல உள்ள ஒரு 3 பேரை கூட்டு போறது எவ்வளவு கஷ்டங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 3 பேரையும் ஆர்கனைஸ் பண்ணி பணத்தை செலவு பண்ணி எடுத்து போறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஒரு 22 பேர் ஒரு பெரிய பட்டாளத்தை கூட்டு போய் அத்தனை பேருக்கும் ரூம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைஸ் பண்ணி அப்ப அவர் தான் சாசன தலைவர் கூட்டு போறாரு எல்லாத்தையுமே. ஆக்சுவலி நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். நான் டூர் போறது அப்படிங்கிறதே நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற டைப் நான். அத்தனை பேரையும் கூட்டு போய் உட்கார வச்சு நாட்கான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்துக்கும் கொடுத்து எப்படி ஒரு பார்லிமெண்ட் ஸ்பீச் கொடுக்கணும், எப்படி நம்ம அதை பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். திருச்சூர் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போயிருக்கேன், அதுக்கு பின்னாடி எத்தனை தடவை போயிருக்கேன். பட் அந்த ட்ரிப் என்னால மறக்கவே முடியாது. தரம் பற்றி பேசக்கூடிய ஒரு தரமான ஒரு ஆள், இன்னைக்கு ஒரு தரமான செஷன் அப்படிங்கிறத சொல்லுவேன். அதான் அதுக்கு மேல எனக்கு சொல்ற வார்த்தைகள் இல்ல. தேங்க்யூ நட்புலரி, தேங்க்யூ லட்சுமி சார், தேங்க்யூ சுமதி மேம். தேங்க்யூ சுமித் சார். தொடர்ந்து லோகநந்தன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். இன்றைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நண்பர் நம்ம மதிப்புக்குரிய லட்சுமி நாராயணன் சார் வந்து இந்த மாதம்லாம் கொஞ்சம் அவருடைய ஸ்பீச் கேட்க முடியாத இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா உங்க மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு. ஏன்னா எப்படி நீட்னஸ் தான் நீங்க ரொம்ப விரும்புறீங்க. அதை நான் ஃபாலோ பண்ணணும்ட்டு உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஏஜ் வேறனாலும் நீங்க வந்து இவர்களாலும் பெரிய காரியங்கள் நடத்துவது அதுதான் வேற ரொம்ப முக்கியமானது. சின்னமா இருந்தும் பெரிய காரியத்தை நடத்துறீங்க. அதனால உங்க மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கு லோகநாதனுக்கு. ரொம்ப சந்தோஷமையா. இன்னைக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. அனைவருக்கும் சுமதி மேடமும் இன்னைக்குதான் வந்து பேசுறாங்க. ஏன்னா அது சுமதி மேடத்து ஏன் மறக்க முடியும்னா கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுக்கணும் யாரா இருந்தாலும் கண்டிஷன் பண்ணவங்க. அதனால அன்னையிலிருந்து நான் ஃபீட்பேக் கொடுக்காத இருக்கிறது இல்லை. சுமதி மேடத்துலேயே ஒரு தனி ரெஸ்பெக்ட். பிருத்திவிராஜன் சார், ரமேஷ் சார் எல்லாருக்கும் நன்றி ஐயா. குமரேசன் சாருக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ லோகநாதன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு தலை சிறந்த ஒரு பேச்சாளருடைய தரம் நிரந்தரம் என்பதை பற்றி தரமான வார்த்தைகள், தரமான சொற்கள், தரமான நிறுவனங்களை பற்றி இருக்கிறார்கள். குறுகிய காலத்தில் ஒரு இன்சிடென்ட் சொல்றதுக்கு நான் 916 என்ற ஒரு நகை போலி முதிரை கொடுத்து அந்த நிறுவனம் சேல் பண்ணியிருக்காங்க. அதை பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கத்தால் அது மூடி சீல் வைக்கப்பட்டது.
ஏன் அவ்வாறு செய்கிறார்கள்? அவருடைய கடையின் தரம் ஏன் அந்த அளவுக்கு குறைந்து விட்டது என்று தெரியவில்லை. ஆனால் ஜனங்கள் போய் வாங்குறாங்க, அவங்களுக்கு போகணும், காஃபி கொடுத்து இன்வைட் பண்றது அது சகஜம். எல்லா கடையிலும் செய்யறாங்க, பெரிய நிறுவனம் கூட செய்கிறாங்க. தரம் குறைந்த முதிரை போட்டு விற்பதனால் பொதுமக்கள் எவ்வளவு கடினப்படுகின்றார்கள், அவர்கள் உழைத்த பணம் எவ்வளவு வீணாகின்றது என்பதை கடை முதலாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சுமிநாராயணன் சார், உங்களுடைய தரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கடை உரிமையாளர்களும் கம்பெனி உரிமையாளர்களும் உங்கள் பேச்சை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். உங்கள் பேச்சை அவர்கள் கேட்டிருந்தால் உண்மையிலேயே தவறு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இருந்து வராது. சிறப்பான பேச்சு சார். உங்களுடைய தரத்தை தற்பொழுதில் நிரந்தரமாக பதிவு செய்திருக்கின்றீர்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இப்ப சுமதி மேடம், ரொம்ப நாளாக இங்கே செஷனுக்கே வரவே இல்லை. லட்சுமிநாராயணன் சார் அறிமுகப்படுத்தி அவருடைய தரமான பேச்சை கேட்க வைத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய தரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much சார். தொடர்ந்து ஹீலர் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கே வாங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். அல்ல லட்சுமிநாராயணன் சார் டக்குன்னு மிஸ் பண்ணாம வரணும், டவர் சமயத்துல கிடைக்கல. ஆனா இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல இருந்து பீப்புள்ல இருந்து எல்லாத்தையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நேற்றுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது என்னன்னா, சாரதாஸோட ஒரு அவருடைய டோட்டல் ஹிஸ்டரியை வந்து 1 இயருக்கு 1 ஹவருக்கு ஒரு ப்ரோக்ராமாவே எடுத்து நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 26 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு மனிதன் வந்து தலையில வந்து சாணி கூடைய வச்சுக்கிட்டு மழை பெய்யுமா, அப்படியே தண்ணி ஒழுகுமா. அப்போ ஒரு பாட்டி வந்து அந்த அந்த கூடைய தலையில வச்சுட்டு போறிய தம்பி, இந்த சாணம் நீ வந்து உனக்கு உடம்புல வரும்போது அது எல்லாமே உனக்கு லட்சுமி தேவியா மாறும் அப்படின்னு ஒரு பாட்டியம்மா அந்த கிராமத்துல சொன்னாங்க. ஓமாந்தூர்ல இருந்த ஒரு நண்பர். நம்ம எந்த பொருளை, அதாவது வேல்யூபிளான விஷயத்த மக்கள் நம்ம தரக்குறைவா பாக்குறோம் பாருங்க, அங்கேயே தோத்து போயிடணும். ஒரு சாணத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்துல போன அவன் வெறும் சும்மா ஜாயர் போட்டுக்கிட்டு போவான், கிழிஞ்ச பேண்ட் ஜட்டியை போட்டுக்கிட்டு போவான். ஆனா அவர் வந்து பிசினஸ வந்து சிலோன்ல ஆரம்பிச்சு சாரதாஸ் ஜவுளி கடல்னு போய் இன்னைக்கு பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அந்த வீடியோ பார்த்தேன். அதை ஒட்ட மாதிரியே இங்க பேச்சு வந்து ஒரு கொடுத்த பாயிண்ட்ஸ். இதுல வந்து 2 பேருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ண பிரதீப்ராஜன் சாருக்கும் நன்றியை சொல்லணும். சார் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை வந்து சரி பண்ணது, அதை வந்து அந்த இன்வால்மெண்டோட பண்றது இருக்கு பாருங்க, அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே கிடையாது, ரொம்ப கம்மி. சார் ரொம்ப பிஸியா இருக்கேன் சார், தனக்கு பண்றதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. நான் வந்து சில பேரோட சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் தான். பிரதீப்ராஜன் சார் ஒரு ஆடியோவே போட்டிருந்தார், சார் எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் தரமான அந்த பீப்புளோட அட்டாச்மெண்ட். நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம், வேண்டியது இல்லை. ஒரு ஆளை பார்த்தாலும் உருப்படியா பார்க்கணும், ஒரு விஷயத்த கேட்டாலும் உருப்படியா கேட்கணும். அது மாதிரி எவ்வளவோ இடத்த போய் பொருள் விஷயத்த வாங்க வேண்டியது அதில். இந்த இடத்துல வந்து நம்ம நட்பு வழியில வந்து நாலேஜ் எடுத்துக்கிறது அவ்வளவு வேல்யூபிளா. புனித பயணமா டிராவல் பண்றேன். லட்சுமிநாராயணன் சாரை பார்த்தது இன்னைக்குதான் வீடியோவில் பார்க்க பிடிச்சது, அது ஒரு ஸ்பெஷல். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னன்னா, சில பேரோட அந்த குரலை கேட்டுட்டு பீப்புளோட டிராவல் ஆகிடும். அவங்க யாரு என்ன எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். அதனால அந்த தாட்டு அந்த வேல்யூஸை எடுத்துக்கிட்டு நம்ம டிராவல் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்க பல்லாண்டு. திருச்சி வந்து அவசியம் எங்க வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு காப்பி மட்டும் குடிங்க தெய்வமே. ஒருவேளை சாப்பிட்டா முடிஞ்சாலும் வாங்க. அதாவது என்னன்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நாலேஜ் கொடுக்குற மக்களுக்கு யாரா இருந்தாலும் சொல்றேன், இந்த ஃபோரம்ல இருக்கிற நல்ல மக்கள், பயன்படுற மக்கள் எல்லாருமே திருச்சின்னா இங்க ஸ்ரீரங்கத்துல நான் இருக்கேன், தயவு செஞ்சு வாங்க. உங்களெல்லாம் நேரா பார்க்கணும். அதாவது இதெல்லாம் புண்ணிய காரியம். திருவள்ளுவரை நேரா போய் பார்த்துட முடியாது, அப்துல் கலாம் நேரா போய் பார்த்துட முடியாது. இது மாதிரி இந்த உலகத்துல நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களை நேரா பார்த்து அவங்க வீட்டுல ஒரு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு தாகத்தை தணிச்சிங்க அப்படின்னா அது வந்து வாழ்வாங்க பூலோகத்தை சொர்க்கமா மாற்றுற ஒரு டூல். இதெல்லாம் விதைக்கணும்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள் குமரேசன் சார், கிரேட். நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியல, ப்ரோக்ராமா ஓடிக்கிட்டு இருந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, கலந்துரையாடல் நினைச்சேன் நானு. அதனால என்னன்னு புரிபடாம அப்படியே ஓடிட்டு இருந்தது, அதனால நான் அதுல வந்து பேச முடியல. தேங்க்யூ வெரி மச் சார். இங்க டவர் வீட்டுல நிறைய கிடைக்காதனால நான் ஒரு ப்ரோக்ராமா நடத்த முடியாம இருக்கு. அப்பப்ப வந்து ஒரு 5 minutes பேசிடலான்ட்டு. சந்தோஷம் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஹீலர் சார். ரொம்ப
பயிற்றுனை பற்றியும் இங்க பயிற்றுனராக இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், கட்ஸ் வேணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த கூட நம்ம எப்படி ஷேர் பண்றோன்றது ஒரு விதம் இருக்கு. ஸோ நல்ல விதமா ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து மில்டன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது மட்டுமல்ல, ஏதோ இன்னைக்கு லட்சுமணன் சார் பேச்சு வந்து ஒரு பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப மெனக்கெடுதல், ரொம்ப அற்புதம். ஏதோ ஒரு மலை பேசுற மாதிரியே இருந்தது. மலையினுடைய குரல் மாதிரி ஒரு ஒலிச்சுது எனக்கு. ஜெய்ப்பூர்ல இருக்கேன் இங்க. ஸோ சில சமயங்களில் நெட்வொர்க் இதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். ஸ்டில் ஐ எம் நாட் வெரி வெல், பட் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்தது. கடைசியில முடிக்கும் போது கன்க்ளூஷன் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது குவாலிட்டி இஸ் பிராக்டிஸ் அப்படின்னாரு. அதாவது நம்ம வந்து அதுவும் ஒரு பயிற்சி தான். அதாவது ஒரு ரொம்ப அற்புதம். ஸோ நைஸ். தேங்க்யூ லட்சுமி சார். தொடர்ந்து உங்க பணியை இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னும் நிறைய உங்ககிட்ட